தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் தேவனை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தின் மூலமாக நாம் ஒத்துழைத்தால் தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும். எப்படி விசுவாசிப்பது? விசுவாசத்தை செயல் மூலமாக காண்பிக்க வேண்டும். ஆண்டவருக்காக நாம் தாராளமாக கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்க்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார். 2 கொரிந்தியர் 9ஆம் அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சிறுக விதைக்கிறவன் சிறுக பெறுவான், பெருக விதைக்கிறவன் பெருக பெறுவான். இன்றைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பெருக விதைத்து உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இல்லை என்றால் மல்கியா 3ஆம் அத்தியாயத்தினுடைய 8-9 வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். எப்படி வஞ்சித்தீர்கள்? தசோபாகம் கொடுக்காமல், காணிக்கை கொடுக்காமல் என்னை வஞ்சித்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்வை ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது. கடனாளிகளாக இருக்கிறார்கள், வியாதியோடு இருக்கிறார்கள். அவர்கள் மிகுதியாக மருந்துகளுக்கும் மாத்திரைகளுக்கும் பணத்தை செலவழித்துக் கொடுக்கிறார்கள். கடன்களை வாங்கி கஷ்டப்படுகிறார்கள். காரணம் என்ன? சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு விசுவாசத்தோடு கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுக்காதனாலே அவர்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருக்காக நீங்கள் தாராளமாக கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்வு சாபமாக மாறிவிடும். ஆசீர்வாதத்தை இழந்து விடுவீர்கள். காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் பெறுவது தொடர்பான ஒரு காணிக்கை உபதேசத்தை நீங்கள் கேட்டீங்க. அந்த உபதேசம் என்ன சொல்லுது? அந்த போதனை என்ன சொல்லுதுன்னா, நீ தேவனுக்காக தாராளமாக காணிக்கை கொடுக்கணும். கொடுத்தால் யூ வில் பி பிளஸட். யூ வில் பி பிளஸட் abundantly. நீ மிகுதியாக ஆசீர்வதிக்கப்படுவாய். காணிக்கை கொடுக்க தவறினா உனக்கு சாபம் வரும், உனக்கு ஆசீர்வாதம் போயிடும். அங்கே 2 காரியங்களை பார்க்குறோம். ஒன்று, ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமா, நீ காணிக்கை கொடு. இது ஒரு ஆசை காட்டுதல். உனக்கு நன்மை வேணுமா, உனக்கு தேவனிடத்துலேருந்து நிறைய ஆசீர்வாதம் வேணுமா, நீ காணிக்கை கொடு. இது ஒரு ஆசை காட்டுதல். இன்னொன்று, நீ காணிக்கை கொடுக்கலைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? மல்கியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 8-9 என்ன சொல்லுகிறது? தசோபாகம் கொடுக்கலைன்னா, காணிக்கை கொடுக்கலைன்னா அது தேவனை வஞ்சிக்கிற செயல். அதனுடைய விளைவு என்ன? நீ சபிக்கப்பட்டவனாக மாறிவிடுவாய். அந்த வசனம் என்ன சொல்கிறது? 9ஆம் வசனம், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகி நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். ஆக ஆசீர்வாதங்களை பெறுவது தொடர்பான ஒரு ஆசை காட்டப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஆசீர்வாதம் தொடர்பான ஒரு பயமுறுத்தலும் கொடுக்கப்படுகிறது. இதை கேட்டு விசுவாசி என்ன பண்ணணும்? காணிக்கை கொடுக்கணும். ஆனால் ஒரு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நியாயப்பிரமாண ரீதியான உபதேசமாக இருக்கின்றது. நியாயப்பிரமாண பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தில் தான் இதை நீ செஞ்சால் உனக்கு தான் நன்மை, அதை நீ செய்யலைன்னா உனக்கு நன்மை கிடையாது, உனக்கு சாபம். நீ இதை செஞ்சால் ஆசீர்வாதம், செய்யலைன்னா சாபம். ஆனால் நியூ டெஸ்டமென்ட் அப்படி அல்ல. இங்கே தேவனுக்கு நமக்கும் இடையிலே அப்பா பிள்ளை என்ற உறவின் வாழ்க்கை முறை சொல்லித்தரப்படுகிறது. இன்றைக்கு பாருங்கள், நிறைய பேர் காணிக்கை கொடுக்குறாங்க. காணிக்கை கொடுக்கிறவங்க எல்லாம் அந்த கொடுக்கின்ற செயலினால் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுகிறாளா? இல்லை. என்றால் வேதாகமோ நீ காணிக்கை கொடுக்கின்ற ஒரு செயலை செய்தால் அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்படி சொல்லலை. அதுக்கு பின்னால் வேறு நிறைய விஷயம் இருக்குது. அதுபோல் நீ காணிக்கை கொடுக்கலைன்னா உடனடியாக ஆண்டவர் உன்னை என்ன பண்ணிடுவார்? எல்லா ஆசீர்வாதத்தை நிறுத்தி உன்னை சபித்து விடுவார் அப்படியும் சொல்லலை. ஆக இங்கே நான் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், விசுவாசிகளுக்கு இன்றைக்கு ஆசீர்வாதங்களை பெறுவது தொடர்பான ஆசை ஊட்டப்படுகிறது. இன்னொரு பக்கம் ஆசீர்வாதங்களை இழந்துவிடக்கூடாதுங்கிற பயமுறுத்தல் கொடுக்கப்படுகிறது. இங்கே நான் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவ விசுவாசியை காணிக்க கொடுக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆசை காட்டுதலை கொடுக்கிறது சரியா? இல்லை என்றால் காணிக்கை கொடுக்க தூண்டுவதற்கு ஒரு பயமுறுத்தல் கொடுக்க வேண்டியது தேவையா? ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என்றால் யார் தெரியுமா? உண்மையான கிறிஸ்தவ விசுவாசியாக அவர் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் அந்த தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு ஆசை காட்டுதல் தேவையில்லை. இல்லை என்று சொன்னால் ஒரு பயமுறுத்தல் தேவையில்லை. ஒரு குடும்பத்தில் அப்பா பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகளிடத்துலேருந்து சில காரியங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதற்காக அப்பா நீ இந்த மாதிரி சம்பாதிச்சு இவ்வளவு பணம் கொடுக்கலை, உனக்கு சாபம் தான் வரும், உனக்கு பெரிய நஷ்டம் வரும், உனக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம் அப்படியெல்லாம் பயமுறுத்தி அவங்கள செய்ய வைக்க மாட்டான்.
பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கரிசனம் உண்டு, குடும்பத்தில் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு, அவர்களுக்கு ஒரு கடமை உண்டு. இந்த கடமை உணர்வின் அடிப்படையில், பொறுப்புணர்வு அடிப்படையில் அவர் பிள்ளைகளை வந்து செய்வாங்க. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது நமக்கு தேவையான உபதேசம் என்ன தெரியுமா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகள் என்ற அடிப்படையில் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும்? அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய ஊழியத்தினுடைய நிறைவேறுதலுக்காக, அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்காக நாம் வந்து காணிக்கை கொடுக்கணும். இதற்கு நீ காணிக்கை கொடுத்தால் உனக்கு ஆசீர்வாதம், கொடுக்கலைன்னா உனக்கு சாபம். அந்த மாதிரி ஒரு ஆசை காட்டுதலையும் பயமுறுத்தலையும் கொடுக்க தேவை கிடையாது. அப்படி கொடுத்து ஒருவரை நீங்கள் காணிக்கை கொடுக்க வைத்தால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர் ஒரு உண்மையான கிறிஸ்தவ விசுவாசி அல்ல. அந்த கிறிஸ்தவ விசுவாசி நான் நிறைய காணிக்கை கொடுத்தாதான் ஆண்டவனை ஆசீர்வதிப்பார், நான் காணிக்கை கொடுக்கலாம் ஆண்டவனை சபிச்சுவார், அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்குள் தூண்டப்பட்டு கொடுத்தால் அவர் ஒரு தேவனுடைய பிள்ளையாக இல்லை என்பதுதான் அடையாளம். ஏனென்று சொன்னால் அவர் ஒரு பயமுறுத்தலுக்கு தான் அங்கே கீழ்ப்படுகிறார், ஒரு ஆசை காட்டுதலால் கீழ்ப்படுகிறார். இந்த விதமாக கிறிஸ்தவ விசுவாசிகளை தூண்ட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்தவ விசுவாசிகளை தேவனுடைய உறவில் வளர்க்கணும். அவர்கள் தேவ உறவுக்குள் இருக்கிறத உறுதிப்படுத்தணும். அவர்களை தேவ உறவுக்குள் உறுதிப்படுத்தினால் அவர்கள் கொடுப்பார்கள். அவர்கள் தேவ உறவுக்குள் வந்தால் நிச்சயமாக கொடுப்பாங்க. அந்த உறவுக்குள் வராதபடிக்கு நீங்கள் எவ்வளவுதான் காணிக்கை தொடர்பாக ஆசீர்வாதம் ஆசை காட்டினாலும், இல்லை காணிக்கை கொடுக்கலைன்னா உங்களுக்கு சாபம் வரும் அப்படி பயமுறுத்தினாலும், அதனால் எல்லாரும் தூண்டப்பட்டு காணிக்கை கொடுத்து விட மாட்டார்கள். எனவே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு நீ தசவான் கொடுக்கலைன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, நீ காணிக்கை கொடுக்கலன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, நீ விதை காணிக்கை என்ற ஒன்றின் மூலமாக விசுவாசத்தை வெளிப்படுத்தலாம் உனக்கு விசேஷமாக நன்மை கிடையாது, அப்படியெல்லாம் அவர்களை பயமுறுத்தி காணிக்கை கொடுக்க தூண்ட வேண்டிய தேவையில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ ஆவியின் மூலமாக தேவ உறவை அனுபவிக்கின்ற கிருபைகள் உண்டு. அந்த கிருபையை பெற்றவர்கள் நிச்சயமாக தன்னார்வத்தோடு மனதார உண்மையாக வேதம் சொல்கிறபடி உற்சாகத்தோடு கொடுக்கிறவனத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? பிரியமாகிறார். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல என மனதில் நியமித்தபடி. அப்போது உண்மையான பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோருக்கு உறவின் அடிப்படையில் மனதின் நியமித்தபடி செய்கிறாங்க. எனவே இன்றைக்கு கிறிஸ்தவ திருச்சபைகள் பலவற்றில் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் வேணுமா காணிக்கை கொடு, சாபம் வேணுமா காணிக்கை கொடுக்காம இரு, அவ்விதமான போதனைகள் சரியானதல்ல. அடுத்ததாக நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், ஒரு விசுவாசியை உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா தசோபாகம் கொடு, உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா சோத்திர காணிக்க கொடு, உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா விதை காணிக்க கொடு, உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா தாராளமாக கொடு, இன்னும் நிறைய கொடு, அந்த மாதிரியெல்லாம் தூண்டினால் அந்த விசுவாசை இந்த தூண்டுதலுக்கு இசைந்து காணிக்கை கொடுக்கக்கூடும். ஆனால் காணிக்கை கொடுக்கிறவர்களுக்கு தேவையான தகுதி அவர் நினைக்க வாய்ப்பில்லை. அதுபோல் ஒரு விசுவாசி நீ காணிக்கை கொடுக்கலன்னா கடன் வாங்க நேரிடும். நீ காணிக்கை கொடுக்கலன்னா நீ சம்பாதிக்கிறதெல்லாம் மாத்திரை மருந்துக்கு செலவழிக்க வேண்டியது வரும். நீ காணிக்கை கொடுக்கலன்னா உனக்கு ப்ரமோஷன் வராது. நீ காணிக்கை கொடுக்கலன்னா நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் பொத்தல் விழுந்த பையில போட்டது மாதிரி எல்லாம் காணப்படும். அந்த மாதிரி பயமுறுத்தி கொடுக்க வைத்தா அந்த கேட்கிறவர் காணிக்கை கொடுக்கறதில் கவனம் செலுத்துவார். ஆனால் வேதாகமோ காணிக்கை கொடுக்கிறவர்களுக்கும் சில தகுதி வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த தகுதியை கவனிக்க மாட்டார். ஆகையால் இந்த நாட்களில் அநேகர் காணிக்கை கொடுக்க முன் வந்தாலும் காணிக்கை கொடுக்கிறவர்கள் தங்களுக்கு என்ன தகுதி வேண்டுமோ அந்த தகுதி அவர்கள் நினைப்பதில்லை. மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 9-10 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும். கையில் இருக்கிற காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கணும்னா முதலாவது நாம் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் என்பதை அவர் பார்க்கிறார். எனவே காணிக்கை கொடுக்கிற ஒரு செயலை ஆண்டவர் அப்படியே பார்த்து ஆசீர்வதிக்கிறதில்ல. இப்போ மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அத்தியாயத்துடைய 10ஆம் வசனத்தை தான் மக்களுக்கு அதிகமாக காண்பித்து அவர்களை மிரட்டி அநேகர் காணிக்கை வாங்குற நிலைமை காணப்படுகிறது. மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 8-9 வசனத்தை காண்பித்து சபிக்கப்பட்டவர்களாக மாறிடாதுங்க, நீங்கள் கர்த்தரை வஞ்சித்து நீங்கள் சபிக்கப்பட்ட ஆசை எழுந்துவிட விதமான பயமுறுத்தல் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இதே மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தினுடைய 1ஆம் அத்தியாயம் 9-10, இன்னும் 2ஆம் அத்தியாயத்துடைய 12ஆம் வசனம், இன்னும் 3ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனங்களில் என்ன சொல்லுகிறது?
யார் வேணாலும் காணிக்கை கொடுக்கலாம், அப்படி இல்லை. காணிக்கை கொடுக்கிறவங்க முதலாவது காணிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக அதற்கேற்ற வாழ்க்கையை வாழுகிறார்களா என்பதை பார்க்கணும். இப்போ திருச்சபைகள் நீ கொடு 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 கொடுத்தா அவருங்க ஆசீர்வாதம் நினைக்கிறவில்லை. விசுவாசி என்ன நினைக்கிறாங்க, ஓஹோ நம்ம கொடுத்தா ஆண்டவர் நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அதுபோல் திருச்சபை தலைவர்கள் நீ கொடுக்கலைன்னா உனக்கு சாபம் வரும், சாபம் போதிக்கும் பொழுது ஐயோ நமக்கு சாபம் வந்து விடக்கூடாதே, நமக்கு வியாதி வந்து விடக்கூடாதே, நமக்கு நோய் வந்து விடக்கூடாதே, கடன் வந்து விடக்கூடாதே, ஆசீர்வாதம் குறைந்து போகக்கூடாது என்று சொல்லி அந்த அச்சத்தினால காணிக்கை கொடுப்பாங்க. அங்கே என்ன பார்க்க மாட்டார்கள், காணிக்கை கொடுக்க வேண்டியவர்களுக்கு தேவையான தகுதியை பார்க்க மாட்டார்கள். புதிய ஏற்பாட்டின்படி காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பிறந்திருக்க வேண்டும், தேவனுடைய குடும்பத்திலே பங்கு பெற்றிருக்க வேண்டும், தேவனுடைய ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும், தேவனுக்கேற்ற சாட்சியுள்ளாக இருக்க வேண்டும். இந்த பின்னணியிலிருந்து தான் நாம் தேவனுடைய குடும்பத்துக்குள் தான் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி அதை வெளிப்படுத்தி அதை பிரதிபலித்து கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் ஆசீர்வாதம் தொடர்பான ஆசை காட்டுதலை கொடுத்தால், இல்லையென்றால் ஆசீர்வாதம் தொடர்பான பயமுறுத்தலை கொடுத்தால் கேட்கிறவர்கள் இந்த தகுதியை பார்க்க மாட்டார்கள். கொடுத்தா ஆசீர்வாதம், கொடுக்கலாம் சாபம், ஐயோ நம்ம சாபத்தை சுதந்திரிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பார்கள். இது தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற காணிக்கையாக இருக்கவே இருக்காது. இறுதியாக ஒரு உண்மையை பார்க்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளவு நீங்கள் உபதேசம் பண்ணாலும் காணிக்கை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு தாராள மனம் கிடையாது. இப்போ நிறைய சபைகளில் இந்த ஆசீர்வாத ஆசை காட்டி காட்டி அவங்கள கொடுக்க வைக்கிறாங்க. அதுபோல் நீ கொடுக்கலைன்னா உனக்கு சாபம் வரும், சாபம்னு சொல்லி அதனால் கொடுக்க வைக்கிறாங்க. ஆனால் நார்மலாக பார்த்திங்கன்னா நிறைய பேரிடத்துல இந்த காணிக்கை கொடுக்கிற ஒரு நல்ல பழக்கம் இல்லை, ஒரு ஆசை இல்லை. அதனால தான் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறோம், நம்ம நிறைய காணிக்கை உபதேசம் கொடுக்கணும், எப்படியாவது அவளை கொடுக்க வைக்கணும், கொடுக்கலாம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், ஒரு விசுவாசிக்கு காணிக்கை கொடுக்குற ஆசை ஏன் வரல? ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு அந்த குடும்பத்தினுடைய தேவை கொடுக்கறதுக்கு ஒரு ஆசையே வரல அப்படின்னா ஏதோ சம்திங் ராங், அப்படித்தானே? இன்றைக்கி நானும் நிறைய பேரை கவனிச்சிருக்கிறேன். அவங்களுக்கு 20,000 ரூபா சம்பளம் வந்த வேலையும் 100 ரூபா தான் கொடுப்பாங்க, 30,000 வந்தால் 100 தான் கொடுப்பாங்க, 50,000 வந்தால் 100 தான் கொடுப்பாங்க, 1,00,000 வந்தால் 100 தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு கடமை. அந்த கொடுக்கிற ஆசை இல்லை, ஆண்டவருக்காக தாராளமாக கூட ஒரு மனநிலையே இல்லை. இவர்களுக்கு நீங்கள் எவ்வளோ உபதேசம் பண்ணாலும் சரி, எவ்வளோ போதனை கொடுத்தாலும் சரி, அவங்க மனதார கொடுக்கவே மாட்டாங்க. ஏன் கொடுக்காமல் இருக்கிறாங்க? அதனால தான் பல பாஸ்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்கள்ட்டெல்லாம் நியூட்ரலாக நாம் நீங்களாக தீர்மானம் பண்ணி கொடுங்க, வாழ்நிலை கொடுக்கவே மாட்டாங்க. இவர்களிடத்தில் நம்ம கொஞ்சம் ஆசை காட்டினா தான் அந்த ஆசையில் கொடுப்பான். இல்லைன்னா ஆசீர்வாதம் போயிடுகிற பயமுறுத்தலை கொடுத்தா தான் அந்த பயமுறுத்தலை கொடுப்பான். அதனால தான் நம்ம அடிக்கடி மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 எல்லாம் அவனுக்கு சுட்டி காட்டி அவனை காணி கொடுக்க வைக்கணும். ஆனால் ஆண்டவர் யாருடைய காணிக்கை அங்கீகரிப்பார்? மனதார கொடுக்கிறவர்கள். யார் மனதார கொடுப்பாங்க? உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தான் மனதார கொடுப்பாங்க. அந்த மனதார கொடுக்குற பிள்ளைகள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. இன்றைக்கி காணிக்கை கொடுக்குற நிறைய பேரில் சந்தோஷமே கிடையாது. காரணம் என்றால் கடமையாக கொடுக்குறாங்க, கட்டாயத்தினால கொடுக்குறாங்க. ஐயோ காணிக்கை கொடுத்தா தான் ஆசீர்வாதம் வரும்னு சொல்கிறாங்களே அதனால் கொடுக்குறாங்க. ஐயோ காணிக்கை கொடுக்கலாம் ஆசீர்வாதம் போடும் பயமுறுத்துறாங்களே அதனால் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷம் கொடுப்பாங்க. இந்த சந்தோஷம் நிறைய பேர்ட்ட இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாதவர்களிடத்தில் நீங்கள் கொடுக்க வைக்கவே முடியாது. அப்படி கொடுக்க வைத்தாலும் அது வேறொரு விதமான ஒரு ப்ரெஷர், ஒரு கம்பல்ஷன், ஒரு கட்டாயம். அதான் நான் தொடக்கத்தை சொன்னேன், ஆசீர்வாதம் தொடர்பான ஆசை காட்டுதல், இல்லைன்னு சொன்னால் பயமுறுத்தலும். எனவே உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு தசமபாகத்தை சொல்லியோ, சூத்திர காணிக்கையை சொல்லியோ, இல்லைன்றால் விதை காணிக்கையை சொல்லியோ, இப்படி ஆசீர்வாதம் அப்படி சொல்லியோ காணிக்கை கொடுக்க வைக்க தூண்ட வேண்டிய தேவையில்லை. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் அந்த உறவினுடைய விளைவாக கொடுப்பால். எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்களை உறவுக்குள் வளர்ப்பது, அவர்களை உறவை அனுபவிக்க வைப்பது. அந்த விதமாக வருகிற பொழுது நிச்சயமாக அவர்கள் கொடுப்பார்கள். அது தேவனுடைய ஊழியங்களுக்கு முதலே ஆசீர்வாதமாக இருக்கும். அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார்.